சிறகடிக்க சீரியலில் இனி என்ன போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவுக்கு சீதா நினப்பாவே இருக்குது, சீதாவை பார்க்கணும். ஆனால் என் வீட்டுக்காரர் கூப்பிட்டாலும் அந்த அருண் வாங்கன்னு கூட கேட்க மாட்டார். எப்படி போகிறது, இவருக்கு மறுவாதி இல்லாமல் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ சரி ரைட்டு அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டுருன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே சீதா வந்திருக்கேன். சீதா எப்படி இருக்கு அப்படி நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. நானும் மாமாவும் நீ பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வர வாய்ப்பு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், அந்த அருண் இருக்கிறதுனால மாமா வரமாட்டுறாரு, இல்லைன்னா என்னை பார்க்க வந்துட்டு தான் செய்வார். நான் இப்போ மாமாவை கால் பண்ணி என்னை பார்க்க வரேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அங்கே முத்து பழம் வாங்கிட்டு வராரு. சீதாவை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம், எப்படிமா இருக்கு அப்படின்னு. நல்லா இருக்கு மாமா அப்படிங்கிறாங்க. அம்மா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத, அருணால தான் அங்கே வர முடியல, அங்கே வந்தால் வான்னு கூட கேட்க மாட்டாப்புல, அதாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் மாமா. மாமா நான் அருணை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால், நான் வேற ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தேன், கண்டிப்பாக நீ என் வீட்டுக்கு வந்திருப்பீங்களா அப்படிங்கிறதுமா. நான் ஒன்றும் இல்லை, சரி சாப்பிட்டு சாப்பாடு கொடுங்க அப்படிங்க. சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு சீதா ரொம்பவே அழுகிறாங்க. அப்போது மீனாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன சீதா வேற எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் முடிஞ்சு போகிறவங்க என் வீட்டுக்காரும் இவங்க ஒன்று சேர்ந்துருவான்னு பார்த்தேன், இப்போ கூட சேரலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னா. இன்னும் குழப்படாத, எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்தே காரில் கொண்டு விடுறாரு. காரில் கொண்டு விடும்போது அருண் பார்க்குறாரு. பார்த்துட்டு வேறு காரே கிடைக்கலையா, இவன் காரில் ஏன் போனேன் அப்படிங்கிறாங்க. போகும்போது வேறு வண்டியில் தாங்க போனேன், வரும்போது மாமா விட்டாங்க, மாமா வீட்டுக்கு வாங்க அப்படிங்க. இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கார் எடுத்து வந்துடுறாரு. வந்துட்டு மீனாவை ஏற்றிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட கேட்குறாங்க மீனா, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. இல்லை சீதாவை இறக்கிட்ட போனேன், அப்போ கூட இந்த அருண் வான்னு கேட்கல, ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க, அவர் பணமே விட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது மீனா, நான் முன்னாடியே சொன்னேன், நம்மளுக்கு சொந்த பந்தம் வர போகிறவர் நல்ல ஆளாக இருக்கணும், நல்ல ஆளாக இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லிகிட்டே தான், நீங்கள் 2 பேரும் கேட்கல. சீதாவுக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லி நீனும் கல்யாணத்தை பதிஞ்சு வச்சுட்டேன், நானும் சரி வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் நினச்சி பார்க்கும்போது ஒரு சொந்த பந்தமாக இருந்துட்டு ஒரு சிரிச்சு கூட பேசுகிறேன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நினச்சிப்பாரு அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. மீனாவுக்கு அப்போ தான் தெரியுது, முத்து சொன்னதெல்லாம் நம்ம கேட்காம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பட்டப்புறம் என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது, அதை அனுசரிச்சு தானே போகணும், அப்படியே இருக்குது. இங்கே முத்து வழக்கம் போல் ஒரு வேலையை பார்க்குறாரு. இங்கே மனோஜ் கடன்காரங்க எல்லாமே கடையடைங்க, கடையை எங்களில் ஒரு ஆள் எடுத்துக்கிறோம், உங்களுக்கு உண்டான பணத்தை வாங்கிட்டு வெளில போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்துக்கு கால் பண்ணணும், முத்து வந்துடுறாரு. என்னங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, இந்த கடையை இவங்க எடுத்துக்க போகிறாங்களா, கடனை பூரா கொடுக்கணுமா, கடன்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டா, எல்லாருக்கும் 4 பூசு போட்டு அனுப்புடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், என்னடா இடக்கா தெரியுதா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும்ல அப்படிங்கும்போது, தம்பி நீங்கள் அவருக்கு யார் அப்படிங்கிறாங்க. தம்பி தான் அப்படிங்கிறாங்க. நீனே ஒரு நியாயம் சொல்லு தம்பி, மாதம் அந்த பாம்பே சந்தோஷ் சார் இவருக்கு பணம் கொடுக்காரு, அப்போ மாதிரி எங்களுக்கு பணத்தை தந்துருக்கலாம், இல்லை எங்களை சப்டீலர் ஆக்கியிருக்கலாம். ரெண்டும் செய்யாமல் இவர் பாட்டில் கடை நடத்திட்டு இருக்காரு. நாங்கள் கடங்காவல் வாங்கி இவர் கொடுத்துட்டு நாங்கள் தெருவு தண்டையுமே அலையணுமா தம்பி, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க தம்பி அப்படிங்கும்போது, டே மனோஜ் என்னடா அப்படிங்கிற. டே பாம்பே சந்தோஷ் சார் நான் பணமே தரலடா, இவங்க தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா. முத்து கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி மனோஜோட தம்பி பேசுகிறேன். முத்து சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நல்லா இருக்கேன் அப்படின்னு. சார் இந்த மாதம் அவருக்கு வரக்கூடிய கமிஷனை கொடுக்கலையோ அப்படிங்கும்போது, தம்பி கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன், அதை நான் அனுப்பின ரெசிப்ட் எல்லாமே உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி செல்லில் அனுப்பிடுறாங்க. பார்த்துட்டு, டேய் அவர் என்னமோ எனக்கு அனுப்பிட்டாங்கிறாரு, புல்லு அனுப்பிட்டு எனக்கு வேலை பார்க்கியா அப்படின்னோடனே மனோஜ் திருதுன்னு முடிக்காரு. பார்த்தீங்களா தம்பி, எல்லாம் ஏமாத்து வேலை, உடம்பு பூரா ஏமாத்து தான் என்ன, அதனால் சரி வராது தம்பி அப்படின்னாலே. அந்த பணத்தை என்னடா செஞ்சேன் அப்படின்னா, அதுக்கு பதிலே இல்லை. காரணம், மனோஜ் அந்த பணத்தை 1 4 4 10 சொல்லி தேவையில்லாத இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டார். அதை சொன்னால் முத்தும் வீட்லேயும் ஏசுவாங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லவே இல்லை. அப்போ கடன்காரங்க சொல்லுதாங்க, தம்பி இனிமேல் ஆகிக்கூடாது, நாங்கள் சாவியை கொண்டு போகிறோம், எங்களில் ஒரு ஆள் ஒரு ரேட்டை போட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இது பண்ணிக்கிறோம், மீதி பணம் எது வந்துச்சுன்னா அவங்கள கூப்பிட்டு தரேன் தம்பி அப்படின்னு சொல்லி சாவி வேண்டி போயிடுதாங்க. உடனே மனோஜ் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படி, இப்படி ஆயிடுச்சு எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டில் நடந்ததை சொல்லுதாங்க. இங்கே வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக எங்கள் அம்மா வெளுப்பு விழுந்துருமே அப்படின்னு சொல்லி செல்லா பண்ணி வச்சுட்டு மொட்டை சந்தோஷம் நேராக தண்ணி சாப்பிட போயிடுறாரு. அங்கே மொட்டை சந்தோஷம் சொல்ல, நான் கிளம்புறோம்ப்பா, நீ தண்ணி சாப்பிட்ட போய் வேறு மாதிரி பேசுவேன், லாய்க்கூடாது, நான் கிளம்புதேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக மொட்டை சந்தோஷோட தான் மனோஜ் இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு முத்து நேராக மொட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணுறாரு. மனோஜ் எங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கான், நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேக்கான், நீ வந்தால் தான் சரி அப்படிங்கிறாங்க. முத்து கரெக்டாக வந்துருந்தாரு. கிளம்பு அப்படின்னா, கிளம்ப முடியாடா, எனக்கு எல்லாம் போச்சு, தொழிலும் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒன்றால தானே போச்சு, யாராலையும் போகலை, கிளம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. அந்த 4 பூசை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னேப்பா அங்கே உள்ள ஆட்கள்லாம் என்னப்பா இங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, எங்கள் அண்ணாச்சி தான்
வரமாட்டேங்காப்புல. நான் போஸ் கொடுத்தேன். சரிப்பா அப்போ கூப்பிட்டு போப்பா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் மனோஜ் தள்ளாடி தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான இதாகிடுது. டேய் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த வீட்லேயே நீ தான் பிஸ்னஸ் மேன், என் மகன் தான் பெரிய ஆள் அப்படின்னு நான் பேசிட்டே இருக்கேன், நீ இப்படி இந்த முத்துக்கும் மீனாவுக்கு முன்னாடி நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, உனக்கு இந்த முத்துக்கும் மீனாவுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டது மட்டும்தான் அசிங்கமாக தெரியுது. கடை போச்சு. ஆ என் ஒட்டுமொத்த பணத்தை கொண்டு வம்பாக்கிட்டான். இப்போ அதுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படிங்கன்னா, விஷயங்க நான் என்னங்க சொல்கிறது, இவ்வளோ பெரிய பணத்துக்கு நம்ம என்னங்க பண்ணுறது, யாரும் வழி இல்லை அப்படிங்கும்போது மனோஜ் மேலே சரியான கோவம் வந்துடுது. ரோகிணி கேட்குறாங்க, பாம்பே சந்தோஷ் சார் பணம் அனுப்பலன்னு சொன்னீங்க, முத்து காமிக்கிறதுல எல்லா பணமும் அவர் அனுப்பியிருக்காரு, நான் கூட அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன் கொடுத்துட்டேங்கிறாரு, அந்த பணத்தில் என்ன செஞ்சீங்க மனோஜ் அப்படிங்கும்போது அதை என்ன செஞ்சுருப்பான் கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லுதாரு, நான் அந்த பணத்தை வம்பாக்கிட்டேன் அப்படிங்கும்போது, வம்பாக்கிட்டு இப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, ரோகிணி நீ பணக்காரன்னு சொல்லி தான் நான் வந்து செலவு நிறைய பண்ணேன், நீ கஷ்டப்பட்டு வந்து தெரிஞ்சிருந்தேன்னா அன்றைக்கே நான் வந்து செலவு பண்ணியிருக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மனோஜ், நீங்கள் என்ன பண்ணாலும் நான் தான் காரணம் அப்படிங்கிறது. ஆமாடி, என் பையன் வந்து உன்னால தான் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க விஜய். இதை கேட்ட அண்ணாமலை, என்னது ரோஹிணியால் மனோஜ் இப்படி ஆகிட்டானா, ஏன் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் வச்சுருக்காங்க, அறிவு இல்லையா, என் பணத்தை வந்து வீணாக்கூடாது தெரியாதா, ஆளுக்கு கடன் கொடுக்கணும், அந்த பணத்தை நம்ம கொடுக்கணும்ல, நம்ம கொடுக்காம தானே கடைக்காரங்க கடையை வாங்கிட்டாங்க, இப்போ அவங்ககிட்ட போய் கடை தாங்கன்னா கிடைக்குமா இல்லை நடக்குமா, ஒன்றும் நடக்காது. இன்னும் அவ்வளோதான், படிச்சிருக்காமல அவன் படிப்பை வச்சு ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்ட சொல்லு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. மனோஜை போட்டு வச்சு அவளும் வெளுக்காங்க. எங்கே ஆண்டி விடுங்க ஆண்டி அப்படின்னு, எல்லாம் உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லி ரோகிணியை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனேப்பா இனிமையாவது ஒழுங்காக இருங்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இவன் கடை ஒழுங்காக இருக்க போகிறான் அப்படிங்கிறாரு ரவி. உடனே ரவி, இவன் பொண்டாட்டி சொல்லி அவங்க வீட்டில் சொல்லி கொஞ்சம் காசு வாங்கிதான், நான் கடன்காரங்களாம் கொடுத்து கடையை மீட்டுறேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. நான் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு என் மாமியார் வீட்டில் மாமனார் வீட்டில் பணம் வாங்குறதை நான் ரொம்ப சங்கடமாக நினைப்பேன், அப்படி இருக்கும்போது எப்படி அது லாய்க்கப்படாது, வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியை கூப்பிட்டு போயிருந்தாங்க. என்ன பண்ணனே தெரிலையே அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. இங்கே ரோகிணிக்கும் ஒன்றும் ஓடலை, இந்த மனோஜ் நம்பி ஏகப்பட்ட போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், இப்படி இருக்கும்போது மனோஜ் ஒன்றுத்துக்குலாம் ஏற்கலாமல் இருக்கானே, அந்த வித்தியை அடிக்கடி சொல்லுவோம் அதை மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப போயிருக்காங்க. பின்னாடி போன மனோஜ் ரோகிணி சாரின்னு சொல்லிடாத மனோஜ்னு சொல்லி தலைவாணி தூக்கிட்டு அவங்க பங்குக்கு வழுக்காங்க. உடனே வெளியே போனால் எங்கள் அம்மா வளர்க்காங்க, உள்ளே வந்தால் நீ வளர்க்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. மனோஜ், நான் உங்களை நம்பி கல்யாணம் முடிச்சது என் தப்பு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறது. நீ நல்லா இருப்பேன், நீனும் போயிட்டு நான் ரொம்ப சங்கடப்பட்டுருவேன், நீனாவது உடல் பாலியல் வேலைக்கு போவேன், நீ போய் இதான் சம்பளத்தை எழுதி கொண்டு வந்தால் தான் வீட்டு செலவு கொடுக்க முடியும், அந்த வீட்டில் கூட நான் இருக்க முடியாது, முத்தும் மீனா பற்றி உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே மனோஜ் எல்லாத்தையும் வம்பாக்கிருக்கீங்க அப்படி அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்யணும் எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, அந்த வழியை நான் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் வெளில போயிட்டு வரேன்னு சொல்லி ரோகிணி கிளம்பிடுறாங்க. நேராக சிட்டிகிட்ட போகிறாங்க. சிட்டி, என் வீட்டுக்காரு கடையை வந்து இன்னார்லாம் வந்து கடையை சாவி வச்சுக்கிட்டு எனக்கு வந்து தன் பணம் இருந்தால் தான் கடையை தருவேன்னு சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, அப்படியா, கடை யார் பேரில் இருக்குது அப்படின்னு, என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டியை அந்த கடங்காரங்கிட்ட போகிறாங்க. எவனா ஒருத்தன் கடை பக்கத்தில் வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே என்னையா இப்படி பேசுகிறீங்க, அம்மா அப்படி தான் அப்படிங்கிறாங்க. நேராக காய்ச்சிட்டக்காரங்க போய் கொடுத்துட்றாங்க. சார் இந்த மாதிரி மனோஜுங்களுக்கு பணம் தரணும், இந்த கடை சாவி நாங்கள் வச்சுருக்கோம், இப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து கடை பக்கத்தில் போனோம்னா அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னா சிட்டியை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ரோகிணி தான் சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு அதிகாரிகள் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஜயா, ஏங்க இந்த மனோஜால தான் சங்கடம், முத்துவாலையும் ரவியாலையும் ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பாருங்கள் முத்து ஏதோ பண்ணிட்டான், ஸ்டேஷன்லேருந்து வந்து இருக்கான் பாருங்கள், அவன் இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. சார் என்ன விஷயம் சார் அப்படிங்கும்போது, இங்கே ரோகிணினா யார் இருக்குங்க, ரோகிணினா யாரா அப்படின்னு சொல்லி ரோகிணியை பார்த்தாங்க எல்லாரும். நான் தான் சார் சிட்டி அனுப்புறது நீங்கள் தான், கடன்காரங்களுக்கு கடன் வாங்கினா பணத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுத்து தான் நீங்கள் சாவி வாங்கணும், நீங்கள் என்னமோ கடை சாவி தரேன்னு அவ்வளோதான்னு சொல்லி சிட்டி அனுப்பியிருக்கீங்க, இப்போ சிட்டி உள்ளே இருக்காப்புல உங்களை விசாரிக்கணும் வாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனோஜ்க்கு, என்ன ரோகிணி நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. என்னப்பா அவள் சரியாக தானப்பா பண்ணிட்டுருக்கா, கடை சாவி பூரா அவன் வாங்கிட்டு போனால் என் பொண்டாட்டி என்ன செய்வா, எப்படியே நான் சாவி வாங்கி தரதான் நினைப்பா அப்படிங்கிறாங்க. இதில் விஜயாவும் ரோகிணி பக்கத்தில் செஞ்சுக்கிறாங்க. ஆமாங்க அவள் பண்ணது சரிதான் அப்படிங்கும்போதுமா, நீங்கள் சரி தப்புன்னு பேசிகிட்டு இருக்கிறது கேட்கறதுக்கு நான் வரலை, விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க. உடனே கடன்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, சார் இங்கே பாருங்கள், இந்த மனோஜுக்கு வந்து நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு இவ்வளோ நாள் சங்கடப்படுதோம், அதுக்கு அவர் தனியாக கூடுதலாக பணம் எதுவும் தரல வைக்கல, இப்படி இருக்கும்போது எங்கள் பணம் எங்களுக்கு வேணும், உடனே தர சொல்லுங்கள், சாவியை கொடுத்துட்றோம், நாங்கள் எந்த பொறியும் பண்ண விரும்பல சார் அப்படிங்கிறாங்க கடன்காரங்களாக.
அப்போ விஜயா சொல்கிறாங்க, என் பையன் தர வேண்டிய பணத்துக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கும்போதுமா அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஐயா இது வரைக்கும் யாரும் சொல்லி நீங்கள் கேட்கல, எங்களுக்கு 2 வீடு இருக்குது, ஒரு வீடை விற்று உங்கள் பணத்தை செட்டில் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. விஜயா என்னங்க நீங்கள் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, நான் வந்து கிராமத்தில் இருக்க நம்ம சொத்தை விற்று கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்க விஜயா. கிராமத்தில் இருக்க சொத்தை உடனே நினச்ச முடியாது, விலை பேச முடியாது, அது எங்கள் அம்மாட்ட கேட்டு தான் செய்யணும். இந்த வீடு நம்ம 2 பேர் பேர்லேருந்து தான் இருக்குது, நம்ம 2 பேரும் நினச்சி செஞ்சு முடிவு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுதாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதில் வாடகைக்கு இருக்க ஆள்கிட்ட போகிறாங்க. இந்த வீடை நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வீடை நீங்களே எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ஒரு 35 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. சரி சார் இது 50 லட்ச ரூபா பொருள், நீங்கள் 35 ரூபா கேட்க தந்துடுதேன் அப்படின்னு சொல்லி 35 லட்ச ரூபாயை மறுநாள் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. கடன்காரங்கெல்லாம் வர சொல்லி கடனை கொடுத்து செட்டில் பண்ணிடுறாங்க. அப்போ கடை சாவி வருது, வந்தோடனே நம்மகிட்ட தான் தருவாங்கன்னு சொல்லி மனோஜ் வாயை பழகாரு. அப்போ நேராக ரவி அப்படிங்கிறாங்க, உடனே என்னப்பா அப்படிங்கிறாங்க, இந்த கடையை நம்ம நீ தான்டா பார்க்கணும் அப்படிங்கும்போது, இல்லைப்பா எனக்கு வந்து இந்த கடையை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. டேய் ஃபர்னிச்சர் கடையோட பொருளை விற்கிறது வரைக்கும் நீ இல்லை, அதுக்கப்புறம் நீ ஒரு ரெஸ்டாரண்ட் நான் மாற்றிக்க, இந்த மனோஜ்ட்ட நம்ம இப்பவும் கொடுத்தா ஒன்றத்துக்கு இல்லாமல் ஆக்கிடுவான், அது கஷ்டப்பட்டு வாங்கின சொத்துடா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா என்னங்க நீங்கள் மனோஜ்ட்ட கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் அவர் வீடு வைக்கிறதுக்கு சம்மதிச்சேன் அப்படிங்கும்போது, ரவியும் மோகன் தானே, அவன் நல்லது தானே நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க ரவி பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கான், அவங்க நினச்சாங்கன்னா இப்போ எத்தனை கோடினாலும் கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது, விஜயா நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் செய்யணும், இன்னொரு ஆள் செய்வாங்கன்னு நம்ம பார்க்கக்கூடாது, அது போக ரவி வந்து மனோஜ் மாதிரி கிடையாது, இன்னொருத்தவங்க கொடுக்காங்க அப்படின்னு சொல்லி வாயை பழந்துட்டு வாங்குது, அதனால் ரவி சாவி பிடி அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா சொல்கிறதானே சரி, நம்ம இன்னொருத்தவங்க பணத்தில் ஆரம்பிக்க போகிறது இல்லை, அதனால் அப்பா பணத்தால் வந்ததுக்கு ஆரம்பி அப்படிங்கும்போது, பார்த்தீங்களாப்பா கடன் நடத்தக்கூடாதுன்னு முத்து நினச்சான், இப்போ ரவிகிட்ட கொடுக்குறதுனால எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காங்க, பொறாமப்பா உனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அப்படி ஒரு பொறாமல் எங்களுக்கு கிடையாது அப்படிங்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, மீனா உங்கள் வீட்டுக்காருக்கு பொறாம தான், நான் கடையை வந்து மனோஜ் கிடைக்குன்னு சொல்லி தான் இவ்வளோ வேலையும் பார்த்து இவ்வளோ சங்கடப்பட்டேன், ஆனால் வந்து இந்த அங்கிள் அசால்ட்டாக ரவிகிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது, இப்பா எனக்கு கடை நடத்த திரும்பி விருப்பம் இல்லை, மனோஜ்டே கொடுத்துருங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, டேய் அப்பா தந்தது தான், நீ தான் நடத்துது சரிதானா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இங்கே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஒன்றும் ஓடலை, கை கட்டலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி நம்ம கடையை மறுபடியும் நம்மகிட்ட கொண்டு வரணும்னு தெரியலையே அப்படின்னு நினைக்காங்க. இங்கே விடிஞ்சோன்னா மனோஜ் கடைக்கு ரவி போயிடுறாரு, கடையை நடத்துறாரு, நல்லாவே லாபம் வருது, கடையில் நல்லா நேக்கு போக்கையும் நல்லா படிச்சுக்கிறாரு. அப்போ வீட்டில் வந்து சொல்லுதாரு அவர் ரவி, எப்பா ரெஸ்டாரண்ட் வச்சா ஓடும் தான், ஆனால் ஃபர்னிச்சர் கடையுமே வந்து ஈஸியாக தான் நல்ல வியாபாரம் ஆகுதுப்பா, நல்ல 4 பேர் வராங்க, பேசுகிற அணுகுமுறை வந்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 4 பேர் வருவாங்க போலப்பா, இந்த கடையை நான் தொடர்ந்து நடத்தி பார்க்க நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே நடத்திடுறேன்ப்பா, ரெஸ்டாரண்ட் வேணால் மாடியில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், அதை ஆள் வச்சு பார்த்துக்கிறேம்மா, இது 2யுமே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா, ஒன்றுக்கு ஒன்றா நீ வளர்ந்தன்னா ரொம்ப சந்தோஷம்தான், இந்த மனோஜ் மாதிரி ஒன்றும் இல்லாமல் தான் அப்பாவுக்கு ஒருத்தன் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. ரவிட்ட பையன் வந்து பேசுகிறாரு, ரவி தேவையில்லாமல் ஏன்டா நீ நடத்திட்டு இருக்க, பேசாமல் ஏன்டா கொடுறா அப்படிங்கிறது பாரு, அப்பாவும் முத்து என் மேலே நம்பிக்கையாக கடையை நடத்தி எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது, அப்பாவும் முத்து சொல்லட்டும் நான் உடனே தந்துடுறேன் அப்படிங்கிறது பாரு, முத்து பராமரிச்சவன், நீ பணக்கார வீட்டில் கட்டியிருக்க, உங்ககிட்ட வந்து எப்படியாவது ஐஸ் வச்சா நீ நாளைக்கு அவனுக்கு நல்லா செய்வேன்னு நினைக்காண்டா, அது போக நான் கடைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காண்டா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ஒன்றி மாதிரி என்னமே கிடையாது, நான் கூட ஒரு நாள் முத்து கஷ்டப்படும் போது சொன்னேன், மனோஜ் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கான், அது காரணம் நீ தான் முத்து, உனக்குள்ள பங்கையும் நீ கொடுத்து அவன் செய்யட்டும்னு நினைக்கிறல்ல, நீ அப்போ கூட கேட்க மாட்டியா அப்படிங்கும்போது, இல்லை நம்ம கூட பிறந்துட்டான், நான் சாதாரணமாக ஒரு டிரைவர், எனக்கு சொந்த வண்டியே இல்லாட்டிலும் நான் கார் ஓட்டி பிழைச்சிப்பேன், அவன் அப்படி இல்லை, நான் பெரிய பிஸ்னஸ் தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன்னு என்ன உள்ளவன், அப்படிங்கும்போது அவன் தொழில் பண்ணி ஜெயிச்சு போட்டோம், அதுக்காக கொண்டாடி பணக்காரிக்காங்க, அவனையும் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டோம், அவன் நம்ம கூட பிறந்தவன் நல்லா இருந்தாலும் நினைக்கணும் அப்படின்னு சொன்னவன், அவனை எப்படி நினைக்காத அப்படிங்கும்போது, டே அவனையும் ஏமாற்றி வச்சுருக்காண்டா அப்படிங்கிறே, அவன் பற்றி எப்படி தான் நிப்பாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி போயிடுறாரு. நாள் காலையில் முருகனும் வித்தியாவும் வராங்க, வந்து அண்ணாமலைகிட்ட போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க, அங்கிள் எங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க. அம்மா கண்டிப்பாக வந்துடுவோம், நீ ரோகிணி ஃப்ரெண்டு, நான் வரமாட்டோமா அப்படின்னா, ரோகிணி எதுவுமே பதில் சொல்லாமல் இருக்காங்க, என்னவா ரோகிணி அவன் ஃப்ரெண்டு தானம்மா அப்படிங்கிறது, ஆமாம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுதாங்க, ரோகிணியை மட்டும் முருகனும் வித்யாவும் கூப்பிடவே இல்லை. இது விஜயா பார்க்குறாங்க, என்ன வித்யா நீ வந்து ரோகிணி தானே ஃப்ரெண்டு, இது எல்லாரையும் கூப்பிடுத அப்படிங்கும்போது, இல்லாட்டி அவன் என் ஃப்ரெண்டு இல்லை, அவள் சொல்லிட்டா ஃபோன் பண்ணி, எனக்கு பத்திரிக்கைலாம் தர வேண்டாம், நீ வந்து 3வது மனுஷி சேர்க்காத, நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்றுன்னு சொல்லிட்டா தான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு
பக்கத்தில் போகிறாங்க. ரோகிணி, உன்னை பற்றி சொன்னோம்னு வச்சுக்கோயேன், உங்கள் வீட்டில் உன்னை எப்படி நினைப்பாங்கன்னே எனக்கு தெரியும். அதனால் நான் போட்டத வாழ்க்கைன்னு நினச்சிக்க. நான் வந்து உன்னை பற்றி உள்ளதை சொல்ல மாட்டேன். ஆனால் நீ என்னை பற்றி முருகன்கிட்ட இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லியிருக்க. ஆனால் முருகன் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் நம்பலை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னார், யார் கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி தான், அந்த ரோகிணியை மட்டும் கூப்பிட்றாத, நான் கூட மாட்டேன்னு சொன்னார். ஆனாலும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, ஆளை போல் நீனும் வந்து சேரு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. முருகன் சொல்கிறாங்க, ஏன் நான் தான் சொன்னோம்ல, நீ ஏன் ரோகிணிட்ட பேசினேன் அப்படிங்கிறது. இல்லை, அவன் என் ஃப்ரெண்டாக போனான், கல்யாணத்துக்கு வரட்டும், வரும்போது நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன்னு தெரியட்டும், எனக்கு எத்தனை பேர் வராங்க, நம்மளுக்கு ஏன் எத்தனை பேர் வரல, நம்ம எவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கணும் அவனுக்கு புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. இந்த முருகனுக்கு முத்து கால் பண்ணுறாரு, டேய் செலவு அதிகம் பண்ணாத, நார்மலாக பண்ணு, பிறகு கடன் ஆகிட்டா சங்கடம், சிம்பிளாகவே பண்ணுடா, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கானோ அதான் பெரிய இது, கல்யாணத்துக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ணணும் அவ்வளோ செலவு சீன் போட்டால் கஷ்டம் தான் படணும் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதாம்னே, வீடு வாங்கி வச்சிருக்க பணத்தை நான் பத்திரமா தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் செலவு பண்ணல, கல்யாணத்துக்குன்னு ஒரு 3-4 லட்ச ரூபா வச்சுருக்கோம்னே, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துக்க, கம்மியான ஒரு முக்கியமான ஆட்களை கூப்பிட்டு செலவு அதிகம் பண்ணிக்கிட்டு சங்கடப்படாதப்பா, என் தம்பி மாதிரி அதான் சொல்லுதேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேலைன்னா சொல்லு, டெக்கரேஷன் வேலையை வீணாக பார்த்துப்பா, யாரையா கூட்டி வரணும் வைக்கணும்னு காரணம் பார்த்துப்பேன், சமையல் வேலை அப்படின்னா நம்ம ரவியை பார்த்துக்கூட சொல்லுவோம், நீ பெரிய லெவலில் கஷ்டப்பட்டுறாத, நீ நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரிண்ணே சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே அப்படிங்கிறாங்க. பரவாயில்லப்பா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இங்கே வித்யா கல்யாணத்தை முத்து மீனா எல்லாத்துலையுமே சம்முன்னு பண்ணியிருந்தாங்க. முத்து மீனா தான் எல்லாமே செய்கிறத பார்த்து இங்கே ரோகிணிக்கு ரொம்ப காண்டாகுது. அதே கல்யாணத்தை சீதாரெல்லாம் வந்திருக்காங்க, அப்போ கூட முத்துட்ட வாங்கன்னு கேட்கல. இப்படியே இருக்குது. இப்படி நாட்கள் நகரும் போது ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுது. உடனே மீனா கேட்காங்க, எங்க இப்போ நம்ம சீதாவும் மாசமாக இருக்கா, அவளை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்கும்போது, எனக்கும் பார்க்கணும் போல தான் இருக்குது, அந்த அரணி வீட்டுக்குள்ளே வான்னு கேட்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது, எங்க அவர் வேலைக்கு போயிடுவார்லாங்க, வேலைக்கு போன டயத்தை பார்த்துட்டு நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு அவர் வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஆளாட்ட கேட்காங்க, அருண் வேலையில் தான் இருக்கான், இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. முத்து மீனா அங்கே பார்க்க போகிறாங்க. பார்க்க போயிட்டு இதாக குடிச்ச சாப்பாடெல்லாம் கொடுக்காங்க. அருண் அம்மா சொல்லித்தாங்க, நீங்கள் வந்ததை நான் சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதங்க அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் கரெக்டாக அருண் வந்துடுறாரு. உடனே முத்துட்டு கேட்காரு, உங்களுக்கு மரியாதையே தெரியாதா, மீனா இந்த வீட்டுக்கு எப்போனாலும் வரலாம், அவங்க எங்கள் அண்ணி, உன்னை யார் இந்த வீட்டுக்குள்ள விட்டா, போலீஸ்காரன் வீட்டுக்கு நீ ஏன் தேவையில்லாம வர, நீ எப்படி ஆளு தெரியுமில்ல, உனக்குலாம் என்ன மறுவாதி இந்த வீட்டுக்கு வர அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, பாருங்க அருண், நாங்கள் சீதாவை பார்க்க வந்தோம், பார்த்துட்டோம், கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்காரர் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. கரெக்டாக சீதா வாசலுக்கு வந்து, என்னங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. சீதா நான் தெரியாது அப்படின்றாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அருணம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அருணே, நீ மாறிடுவேன்னு பார்த்தேன், நாளுக்கு நாள் மோசமாக தான் போகிற, நம்ம வீடு தேடி வந்து பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள வாங்கன்னு கேட்காட்டிலும் ஏன் வந்தீங்கன்னு கேட்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நான் முன்னாடி வளர்க்கும்போது இப்படி இல்லையடா, இப்போ எப்படி ஆகிட்டேடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்கம்மா. எனக்கு அந்த முத்துனாலே பிடிக்காது அப்படிங்க. அப்படியே இருக்காதடா, அவர் நம்ம சொந்தக்காரன், நீ எனக்கு பையனா அவரும் பையன் மாதிரி தானடா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கும்போது, இல்லைம்மா எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிக்கல வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. எங்கே பாரு, இன்னும் 2 மாதம் கழிச்சு அவளுக்கு அழகாக வைக்கணும் 5 மாதத்துக்கு, அப்புறமும் இப்படி இருக்காத அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படி நாட்கள் ஆகிறது. இந்த முத்து ஏதாவது வகையில் வந்து கோர்த்து விட்டுட்டு அதை ஒரு தப்பாக சொல்லி மீனா வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இந்த முத்தை ஆக்கணும், அதுபோக முத்தை வெளியே லாந்த விடக்கூடாது, உள்ளே தான் வைக்கணும், இதையாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. தன்னோட ஆஃபீஸர்கிட்ட முத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்லுதாங்க. உடனே அப்படி சொல்லுதாரு, தம்பிங்க பாரு, நீ சொன்ன, அவன் விசாரித்தேன், நல்ல ஆளாக தெரியுது, உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி பண்ணாத, அவனும் உனக்கு சொந்தக்காரன் ஆகிட்டான், அவனுக்கு யூ பண்ணிகிட்டு இருக்காதப்பா, அந்த வீட்டுக்கு மூத்த பையன் மாதிரி அவன் எல்லாம் செய்தான், அவன் கல்யாணத்தோட நான் பார்த்தேன், அதனால் அந்த பையன்கிட்ட நீ வந்து எதிராக நிற்காதப்பா அப்படிங்கிறாங்க. இவரை சொல்லி பிரயோஜனம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் அந்த முத்தை வந்து நம்ம கவுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் வந்து வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு, அம்மா நீங்கள் சொல்லுறதெல்லாம் யோசித்து பார்த்தேன், முத்துக்கிட்ட நான் விலகி இருந்தால் எல்லோரும் தப்பாக தான் நினைக்காங்க, எங்கள் அதிகாரிகளோட தான் பேசுகிறாங்க, அதனால் நம்ம சீதா ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கும். அதுக்கு தான் இன்னும் 2 மாதம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எதுக்குமா 2 மாதம், என் கல்யாணத்து அன்றைக்கி தான் வந்து அந்த முத்தை அப்படி பண்ணதுனால ஏகப்பட்ட பேர் சீசின்னு நினைக்காங்க, நான் ஜம்முன்னு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்க போகிறேன், சீதா உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்கும்போது, அவங்க நீங்களாக தான் சொல்லுதீங்களா அப்படின்னு, நான் தான் சொல்லுதேன், நம்ம எல்லாரையும் வர சொல்லுவோம்னு சொல்லி முத்து வீட்டுக்கு கொண்டு போய் கூப்பிட்டுதாங்க. அப்போ முத்துக்கு மனசுக்குள்ள போட்டது, இந்த அருண் வந்து இப்படி இறங்கி வர மாட்டானே, நீ இறங்கி வரேன் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்லுதாங்க. மீனா, இந்த மாதிரி அருண் வந்து வீடு தேடி வந்து ஃபங்க்ஷனுக்கு வாங்கணும் கூப்பிடுதாப்புல, ஆனால் இதில் எனக்கு ஏதோ தப்பாக படுது அப்படிங்கும்போது, ஏங்க
வருமானா கூட நீங்கள் வர மாட்டீங்களா? அவர் நம்ம 2 பேரும் கண்டிப்பாக வந்தாகணும். நீங்கள் தான் முக்கியமான ஆள். சீதா ரொம்ப உங்கள வந்து எதிர்பார்க்குறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா 2 பேரும் அப்படின்னு. ஆமாம் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வளகாப்புக்கு எல்லாரும் போகணும் வைக்கணும்னு சொல்லி பேசும்போது விஜயா சொல்கிறாங்க, நான்லாம் வரமாட்டேங்க வைக்க மாட்டேங்க அப்படின்னு. விஜயா இப்போ பாரு, நீ வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு உன் ஃப்ரெண்டு வீட்டு விசேஷத்துக்கு நீ கூப்பிட்ருக்க, அவன் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நீ சொல்லியிருக்க. நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும், நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. என்னங்க நீங்கள் அது சரி, நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே படித்தோம், ஒன்றா படித்தோம், நீங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னா எப்படிங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுதில்ல, அதே மாதிரி தான். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரலன்னா நீ வருத்தப்படுது, அதே மாதிரி நான் சீதா வீட்டுக்கு நீ வரலன்னா நான் வருத்தப்படுவேன், நான் வர முடியேன் அப்படிங்கிறேன். சரிங்க வரேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் வளகாப்புக்கு போயிருந்தாங்க. அங்கே அருண் அங்கே தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு. சீதா நகையை எப்படியாவது முத்து ஆட்டையை போட்டான்னு சொல்லி நம்ம ஒரு சீனை போட்டோம்னா முத்தையும் உள்ள அனுப்பிடலாம். சொந்த பந்தங்கள் எல்லாமே முத்தை வந்து ரொம்ப மோசமாக நினச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மீனா வீட்டுக்கும் இந்த முத்துக்கும் சம்மந்தமாயிரும். அதுக்கப்புறம் சீதா வீட்டில் நம்ம மட்டும்தான் கிங்கு. அது போக நம்ம மட்டும்தான் அந்த வீட்டில் முத்த பையன் மாதிரி நம்ம எல்லாமே பண்ணலாம். ஏன் சத்யா கூட நல்ல வேலை வாங்கி கொடுத்து நம்ம கையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிது. ஒரு ஃபங்க்ஷன் எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. முத்து ஒரு வாரமாக எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்காங்க. மீனா வந்து சீதாவிட்ட நல்லா சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆனால் சீதா வந்து சொல்கிறாங்க, ஏக்கா மாமா எனக்கா ரொம்ப அமைதியாக இருக்கார், யார்ட்டுமே பேச மாட்டேங்காரு அப்படிங்கும்போது சீதா, அவருக்கும் அருணுக்கும் ஆகாது. இப்போ வந்திருக்காரு, அவரை எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அவர் வாயால் தான் வந்து ஏதாவது ஆகும், அதனால் நம்ம எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. முத்து நினைக்காரு நம்ம தேவையில்லாமல் பேசி நம்ம எதுவும் ஆகக்கூடாது, சீதா மனசு இடம் கொடுத்துருக்காரு, நம்ம அமைதியாக இருக்காரு. முத்து சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு, மொய்யெல்லாம் கொடுக்காரு. அப்போ எல்லோரும் வந்தவங்கலாம் கிளம்புதாங்க. சொந்த பந்தம் மட்டும் யார் மீனா வீட்லேயும் அருண் வீட்டில் மட்டும் இருக்காங்க. அப்போ இருக்கும்போது சீதா நகையை மேக்கப் பண்ணும்போது ஓரமாக கலத்தி வச்சுருக்காங்க. அந்த நகையை வந்து சீதாக்கே தெரியாமல் அருண் எடுத்த மாதிரி எடுத்துட்டாரு. ஆனால் அருண் எடுக்கும்போது கரெக்டாக சீதா பார்த்துடுறாங்க. யாருமே பார்க்கலன்னு அருண் எடுத்து வச்சுக்கிட்டு, சீதா அவன் நகையலாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் தெரியாமல் தெரியலையேங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு, முத்து தான் எடுத்தான்னு நினைக்கிறேன், முத்து மட்டும் தான் அந்த ரூமில் வந்து நான் பார்த்தேன் அப்படின்றாரு. என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் வந்துடுறாங்க. அண்ணாமலை என்ன தம்பி இப்படி சொல்லுதே, அவன் சோளப்பாடி முத்து எதுக்கு நகை எடுக்க போகிறான், பார்த்தலாப்பா கல்யாணத்தில் எல்லா செலவுமே முத்து பண்ணான் அப்படிங்கிறாங்க. அதானே 2 ரூபா செலவு பண்ணிட்டு 4 ரூபா ஆட்டை போடுங்க தான் உங்கள் பையனோட புத்தி அப்படி அப்படிங்கிறாங்க. தம்பி இப்படிலாம் பேசாதங்க, என் பையன் அப்படி கிடையாது, அவனை வளர்த்தது எல்லாமே எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவும் அப்படி தானே அப்படின்னு சரியான கோவம் தான். அவனுக்கு இப்படிலாம் பேசாங்க தம்பி அப்படின்னு. இப்பா ஒரு அளவு தான் அவனுக்கு மறுவாதி, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு இருக்காங்க. சீதா நகையை எடுத்தவன் உனக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சார் இந்த மாதிரி என் வீட்டில் வந்து ஒருத்தர் நகையை ஆட்டை போட்டாங்க, உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசேஷத்துக்கு வந்துட்டு போன அதிகாரி ஒரு 10 பேர் வந்துருந்தாங்க. வந்துட்டு என்னப்பா அருணே, அவன் சோளப்பாடி சொல்லுது, அவன் சோளப்பாடி எப்படி எடுப்பார் அப்படிங்க. சார் எடுத்தாரு நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன தம்பி அவர் என்ன சொல்கிறாரு, கிளம்புவோம் ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிறாங்க. சார் நான் எடுக்கவே இல்லை, அது சீதா வந்து எனக்கு எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி, அவனை நான் சார் எடுக்க போகிறேன், அவள் கல்யாணத்தோடு நாங்கள் அவ்வளோ செஞ்சுருக்கோம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, சுதின்னு சொல்கிறாங்க, முத்து அப்படி செஞ்சுருக்கவே மாட்டார், வைக்கவே மாட்டார் அப்படிங்கும்போது வாசுதேவனும் வீட்டம்மா சொல்கிறாங்க, சார் இவன் பண்ணியிருப்பான் 100%. ஏன்னா என் மகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரையில் காளிக்குறிச்சி கோகையில் மீனா நகை எடுக்க பார்த்தாங்க. அப்போ வந்து முத்து நியாயம் பேசுகிறாங்க, இவங்களுக்கு இதே தான் சார் பொழப்பு, இதே தான் செய்வாங்க அப்படி அப்படிங்கும்போது விஜய் அமைதியாகவே இருக்காங்க. என் பையன் செய்ய மாட்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் முத்தூரில் போட்டோம், முத்தூரில் போனால் மீனா வீட்டுக்கு ஏற மாட்டான், மீனா வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடலாம், வீட்டுக்கு வர இந்த முறி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தான் சீதா வாயத்தை இருக்காங்க. சார் இங்கே பாருங்கள், நான் சொல்லுவேன் தப்பாக நினைக்காதீங்க, அந்த நகையை ஆட்டையை போனது உண்மை தான். அவருக்கு வந்து முத்துக்கே ஒன்றும் ஓடலை. என்னடா இது சீதாவே இப்படி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சீதா அப்படி சொல்லிட்டா அப்படிங்க. ஆமாம் இருங்க அப்படிங்கிறாங்க. சீதா நான் எடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எடுக்கலை, எடுத்தது எனக்கு யாருன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. யாருன்னு சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. யாருமா அப்படிங்கும்போது வேறு யாரும் இல்லை, என் புருஷ அருண் தான், அவர் தான் நான் கலத்தி வச்ச நகையை எடுத்து பேண்ட பாக்கெட்டில் வச்சார், வச்சுக்கிட்டு இப்போ வந்து நகையை என் மாமா எடுத்தான்னு சொல்லுதாங்க. என் மாமா எடுக்கவே இல்லை, அவர் பேண்ட் பாக்கெட்டை பாருங்கள் அப்படின்னாங்க. பார்க்குறாங்க, சீதாவோட நெக்லஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லோரும் என்ன அருண் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேவையில்லாத நேரத்தை இது பண்ணிட்டு இருக்காதாங்கன்னு சொல்லி அதை அதிகாரிலாம் ஏசிட்டு போயிருந்தாங்க. உடனே முத்து சொல்லிட்டாரு, பார்த்தல நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, உனக்கே சொல்லிக்கிட்டேன் இதான் நடக்கு அப்படிங்கிறாங்க. மீனா கிளம்பலாம், இதுக்கு மேலே தான் கடுப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து எல்லாருமே அங்கே போயிருந்தாங்க. மீனா வந்து தனியாக வராங்க, வந்து அருண்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அருண், என் வீட்டிலேருந்து எல்லாருமே அங்கே போயிட்டாங்க, எதுக்கு நான் திரும்பி வந்தேன்னா சீதாக்காவை தான். என் வீட்டுக்கார்ட்ட தேவையில்லாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அவங்க மைனியாக இருக்க மாட்டேன், முத்து பொண்டாட்டி நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. என்ன சீதா பார்த்தல, உங்கள் அக்கா வந்து உங்கள் மாமா சைடில் தான் நிற்காங்க, நீ என் சைடில் தான் நிற்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, உங்கள் அம்மாட்ட கேளுங்க சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, அருண் நீ பண்ணதுலே ரொம்ப தப்பு இதாண்டா,
அதுபோக நான் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பெற்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி எனக்கு சொல்லலாம்னு கேட்குறேன் என் பையன் நல்ல பையனா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்டா. உன்ன மாதிரி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு அப்படின்னு. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? ஆமாடா, உண்மையை தான் சொல்கிறேன். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அவங்கள உன்னால் உபசரிக்க முடியலைனாலும் சத்தம் கட்டாமல் இருக்கணும். வந்தவங்கள சங்கடப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு நினச்சா அது நல்லாவே இருக்காதுடா. அந்த முத்துக்கு உனக்கு என்னடா இவ்வளோ இது அப்படிங்கும்போது, இல்லைம்மா என்னை ரொம்ப இது பண்ணியிருக்காம்மா. என்னை 2 வாட்டி வீட்டில் உட்கார வச்சுருக்கான். அது போக நான் சீதாவை விரும்புகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே வேண்டாதைக்கு நான் பொண்ணே கொடுக்க மாட்டேன், பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு பாடாப்படுத்தினாம்மா. நான் எத்தனை முறை போய் பேசியிருக்கேன் தெரியுமாம்மா. அந்த மீனா ஒரு ஆள், என் என் மாமா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, டேய் சீதாவை விரும்பி தானடா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த குடும்பம் உன் குடும்பம்னு நினைக்கிறதுனால அதை நான் சொன்னேன். ஏன்டா இப்படி நடந்துக்கிற இப்போ? அவங்க மனசுலாம் என்னடா பாடுபடும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா அந்த முத்தை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மீதி எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கும். ஏன் அந்த சத்யா கூட நல்ல ஒரு வேலை கட்டி வச்சுருக்கேன். அந்த வேலைக்கு அவன் போனால் என் சொல்ல தான் அவன் கேட்பான் அப்படிங்கும்போது, சீதா சொல்கிறாங்க, என் தம்பி வந்து அப்படிலாம் அவங்க சைடில் வரமாட்டான். எங்கள் மாமா செஞ்சது எவ்வளோ பெரிய விஷயம்னு அவனுக்கு தெரியும். அதுபோக எங்கள் மாமாட்ட உண்மையான பாசம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ ஏன்டா உண்மையான பாசம் இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. அருண், நீ வேலை பார்க்குற இடத்துல நீ வச்சுக்க பெரிய அதிகாரின்ட்டு வீட்டில் நீ காட்டாத, கிளம்பு அப்படின்றாங்க. உடனே வேலைக்கு கிளம்பிடுறாரு. அங்கே இருக்க அதிகாரி எல்லாரும் சொல்கிறாங்க, அருண் இப்படி இப்படி நினச்சி கூட பார்க்கல. அந்த முத்துக்கு உனக்கு ஆகாது. தேவையில்லாமல் அந்த முத்தை நீ ஒவ்வொரு வகையில் கோர்த்து விட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு எதிராக தான் எல்லாம் திரும்புது. இனிமையாவது சரியாரு. அவன் சொந்தக்காரன். இது வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. உங்கள் அம்மாவுக்கோ உன் குடும்பத்துக்கோ அதை பிடிக்கலடா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. காரணம் ரொம்பவே யோசிக்கிறாரு. யோசித்து பார்க்கும்போது தான் தெரியுது அவர் பண்ண தப்பு. நம்ம முத்து மேலே உள்ள வீண் கோவத்தில் தான் நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோம். தப்பு தான், இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காரு. மறுநாள் காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே லீவு கேட்காரு வந்து அதிகாரிட்ட. முக்கியமான எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி அருண், வேறு ஏதாவது கதையில் நீ மாட்டிக்காத. நீ பண்ணுறது எல்லாமே வில்லங்கமான கதையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. காலையிலே கார் ஸ்டாண்டுக்கு வந்து உட்காந்துருக்காரு. முத்து காரை கொண்டு விட்டோன்னு ஆகா இவங்களாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டபார்னு கரெக்டாக முத்து முத்து உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஐயா சாமி, உனக்கு எனக்கு ஆகாது. என்னை எதையாவது கோர்த்து விடணும்னு நினைப்பேன். நான் ஒழுங்காக அந்த காரை ஓட்டி கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் இடைஞ்ச பண்ணாதப்பா, நல்லா இருப்பேன் அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் புரியாமல் கொஞ்சம் கோவத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன். இனிமேல் இப்படி நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்க அருண், நானும் உங்கள் மேலே கோவமாக தான் இருந்தேன். என்னைக்கு நீங்கள் சீதாவோட மாப்பிள்ளைன்னு ஆனீங்களோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட கோவப்படுறது அர்த்தமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுபோக சீதா வந்து ஒரு ஆளாக இல்லை, இப்போ 2 ஆளாக இருக்கா. 2 ஆளாக இருக்கா. அவளை நல்லா பார்த்துக்கோங்க சரிதானா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நீங்கள் என் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வரலங்க, நீங்கள் வந்தே ஆகணும். சீதா ரொம்ப மனசு சங்கடப்படுதா, இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு போனதா மன சந்தோஷமாக இருக்கும், அதனால தான் இன்றைக்கி லீவ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு சீதாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வரீங்களா, நான் பார்க்குறது நிஜமா கனவா அப்படிங்கிறாங்க. சீதா எல்லாமே நிஜம்தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நீங்கள் எப்படி 2 பேரும் பேசுனீங்க அப்படிங்கும்போது, சீதா நீ பேசுனது அம்மா பேசுனது எல்லாமே நான் கேட்டேன். எனக்கே நான் எவ்வளவு தப்பாக இருக்குன்னு அப்போ தான் புரிஞ்சுது. அதனால தான் இன்றைக்கி லீவ் எடுத்துட்டு நான் உங்கள் மாமாவை பார்க்க போனேன். இப்போ நாங்கள் 2 பேருமே உங்கள் மாமா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் இங்கேருந்து கிளம்பி முத்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மீனா சமைச்சிட்டு வந்து பார்க்காங்க. காலைல இவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க. ஏங்க என்னங்க அப்படிங்கிறாங்க. மீனா எல்லாம் சரியாகி போச்சு. அருணுக்கு தான் பண்ணுறதெல்லாம் தப்பாக அவருக்கு தோணுனதுனால என்கிட்ட வந்து பேசிட்டாரு. நான் கூட சீதா வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன் அப்படிங்கும்போது, ஏங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கும்போது, விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. என்னடா இது இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா 2 பேரும் பொசுக்குன்னு ஒன்று ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது, என்ன தம்பி உங்களுக்கு சொர்ணம்லாம் இல்லையா அப்படிங்கும்போது, ஏம்மா சொர்ணம் இருந்துச்சு. இப்போ அது எல்லாமே சொந்தக்காரங்கிட்ட அந்த சொர்ணம் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அப்படின்னு இருக்கேன். இப்போ இங்கே என்ன என்ன வேணாலும் பேசுங்க, நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏன்னா எங்கள் மைனி மீனாவையும் என் சோழப்பாடி முத்தையும் பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கரெக்டாக வந்துடுறாரு. தம்பி இதை தான் தம்பி உடனே எதிர்பார்த்தேன். ஒரு குடும்பத்தில் நம்ம பொண்ணு எடுத்துருக்கோம்னா 2 பேரும் சோழப்பாடி ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கணும். ஒரு ஆள் வந்து பெரிய வேலை பார்க்கலாம், ஒரு ஆள் சின்ன வேலை பார்க்கலாம், எல்லாம் ஒன்று அப்படின்னு நினச்சி போகணும். இந்த இணைப்பு தான் தம்பி உங்களை கொண்டு வரும் அப்படின்னு டவார்னு மீனாவுக்கு சந்தோஷத்தில் பொசுக்குன்னு கிறுன்னு விழுந்துருந்தாங்க. விழுந்தோடனே என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்காங்க. விஜயாவுக்கு மட்டும் சந்தோஷம், ரைட்டு ஏதோ ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலைக்கு ஒன்றும் உடலை முத்து ஏன்னா ஆஸ்பத்திரி கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. அங்கே ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மீனாவும் மாசமாக இருக்காங்கன்னு சொல்லிடுறாங்க. முத்துக்கு சந்தோஷம்னா சந்தோஷம். அங்கேருந்து அருண் வந்து சீதாவுக்கு ஃபோன் பண்ணி, சீதா நீ மட்டும் மாசமா இல்லை அப்படிங்கிறாங்க. வேற என்னங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அக்கா மீனாவும் மாசமாக தான் இருக்காங்க, இப்போ ஆஸ்பத்திரி தான் இருக்கும் அப்படின்னோடனே சீதாவுக்கு சந்தோஷத்தால் அடக்க முடியல. அத்தையை கூட்டிகிட்டு ஆட்டோவில் நேராக ஆஸ்பத்திரிக்கு வந்துருந்தாங்க. மீனா அம்மா, அண்ணாமலை எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். இனி முத்து குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயாவோட நிலை இனி என்னவாகும், விஜய் என்னெல்லாம் பண்ணுவாங்க மீனாவை சங்கடப்படுத்த அப்படிங்கிறதையும் வருகின்ற காலங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.